பிள்ளையாரப்பா, நீதான் அருள் புரியணும். குண்டு பாஸ் பண்ணிடுவேன், கவலைப்படாத. அதுக்கு இல்லடி, இன்னும் எதுக்கு தேங்காய் உடைச்ச? உடம்பு இழைக்கணும்ல, அதுக்காகத்தான். அப்புறம் நீங்க என்ன குண்டு குண்டுன்னு கிண்டல் பண்ண மாட்டீங்கல்ல? ரொம்ப இழைச்சின்னா அதுக்கும் கிண்டல் பண்ணுவோம். சரி சரி, புறப்படலாமா? இன்னும் ராதா வரலையேடி? ஒரு சின்ன யோசனை, நம்ம காலேஜ் கட் அடிச்சுட்டு மார்னிங் ஷோவும் மேட்னி ஷோவும் பார்க்கலாமா? ஹாய் ஹாய் தாதா, நீ கிளாஸ் கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போலாமாடி? இந்த ஐடியா கொடுத்தது யாரு? குண்டு கலை தானே? ஒரு த்ரில்லிங்கா இருக்குல்ல? காலேஜ் கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போனா தான் த்ரில்லா? லைஃப்ல ஒவ்வொரு மூமெண்ட்டும் த்ரில் தாண்டி, அதை ரசிக்க கத்துக்கணும். இப்போ உனக்கு த்ரில் வேணும், அவ்வளவுதானே? இங்க இருந்து காலேஜுக்கு சைக்கிள் ரேஸ் போலாம். யார் முதல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே? ரெடியா குண்டு? 1 2 3. ஹாய். வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம், விஷயத்தை சொல்லுங்க. ஆன் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்கார் தான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சரி, நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிருவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2. எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே தெரியாத ஆளா இருக்கீங்களே. என்கிட்ட 2 விடுங்க, உங்க முதலாளிக்கு 5 கணக்கில் இருங்க. பெட்ரோல் உறிஞ்சு தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. நான் தான் முதலாளி. நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க முதலாளியா வேலைக்காரனான்னு. அந்த 2 ரூபாய் வெட்டுங்க. இப்பவே தரணும். அட, வருஷம் கனமா இருக்க, கொஞ்சம் கூட கட்டலாமே. இந்தா. எதையோ பிடிங்கிட்டு இருக்கிய மடைய. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன். பாத்தீங்களா, இந்த மண்டையோட அருமை புரிஞ்சுதா? அடிச்சுக்கிட்டு இருந்த அறம் நின்னு போச்சு. இது ரஷ்யா மண்டை. பார்த்தாலே தெரியுது, ஒயர்லாம் அறுத்து வச்சிருக்க. குடு சார், நீங்க போய் காபி சாப்பிட்டாங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, இப்படி ஒரு மாங்காய் மடை உனக்கு தேவைதானா? முழிய பாரு, திருட்டு முழி. கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா. நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் செய்தி வைக்கண்ணா, டைம் ஆச்சு. எவ்வளோட வாங்க? 2 rupees. எதுக்கு வாங்க? ஒரு சைடு வெட்டு வெட்டலான்னு தான். அம்மா, நீ திருட்டு புத்தி ஆகுமா? செய்க என்ன எப்படி? குடு. போய் 14, 15, 20, 90 ஸ்பான் எடுத்துட்டு வா போ. கணக்கே புரியலையே. சரி, மொத்தமா அள்ளிட்டு வரேன். பொன்னுசாமி பார்த்தா வர சொல்லியா? சொல்றேன் சார். யோ பொன்னுசாமி, உன்னை ஆபீஸ்ல தேடுறாங்க, போயா. சும்மா கூப்பிட்டு இருப்பானுங்க. ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. நான் என்ன இவனுங்களுக்கு பொண்டாட்டியா பயப்படுறதுக்கு? பொண்டாட்டி கூட ஒரு புருஷன் தாயா, வெப்பாட்டி மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், மிரட்டுறது இவனுங்க. என்னய்யா ரொம்ப சலிச்சுக்கிற? மாசமான 600 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல, கைய நீட்டி. இது என்னையா போட்ல உத்தியோகம்? பாத்துக்கிட்டே இரு, கால நீட்டி உட்கார்ந்துகிட்டு 2000 ரூபாய் சம்பளம் வாங்க போறேன். அது எங்க
துபாய். போன மாசம் லீவ்ல போயிருந்தேன். எங்க போயிருந்தேன் நினைச்ச? பம்பாய்க்கு போனேன். துபாய் ஏஜென்ட்ட பார்த்தேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டிட்டேன். நீ ஊருக்கு போ, தந்தி வரும். தந்தி வந்தா வேலை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஏன் எந்த நிமிஷமும் வரலாம். அந்த தந்தி மட்டும் வரட்டும். இந்த ஆபீசர்கள்லாம் நான் பேசிக்கிறேன். பொன்சாமி உனக்கு தம்பி எங்க இருந்து? பம்பாய் இருந்து. பம்பாயில இருந்து. ஐயா பிளைட்லயே பறக்க போற. ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். என்ன பண்ணு சாமி, இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க. இந்தாங்க என் ராஜினாமா கடிதாசி. ராஜினாமா கடிதமா? எதுக்கு? வேலையை விட்டுறதுக்கு. ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம். அது இல்ல, ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்கறீங்க. நல்லா யோசிச்சீங்களா? நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு. ஏஜென்ட் தந்தி கொடுத்திருக்கிறாரு. தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. 5 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுண்டெல்லாம் இருக்குதான். போலிங்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்களே வேணா தந்தியை படிச்சு பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க முட்டாளே தான். ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லைன்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியலைன்னா படிச்சவங்க கிட்ட காட்டுறது. அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே, போங்க. சார், அந்த ராஜினாமா அத பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவேன். அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை. வேணாம் சார், நீங்க தான் சார் தயவு வைக்கணும். என்ன செய்றீங்க? ரொம்ப இறங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்க ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போட்டுறேன். நீங்க போயிட்டு வாங்க. போங்க. நீங்க இத கிழிச்சு போடுங்க. சார், நீங்க தெய்வ மாதிரி சார். இதுதான் ஒரிஜினல். இதையே ஃபாலோ பண்ணுங்க. போங்க. மாப்பிள, அடடே, வாங்க மாமா. என்ன டல்லா இருக்கீங்க? ஆபீஸ விட்டு நேரா வர. உன்னை பாக்குறதா இருந்தா ஊர் பயணம் வர மாதிரி பஸ் ஏறி வர வேண்டி இருக்கு. நீயும் அடிக்கடி வீட்டு பக்கம் வர மாட்டேன்ற. உங்க அக்கா பாசமா பாக்கணுமா? வா போலாம் மாமா. லெவல்ல மாமா டீ வாங்கிட்டு வா. முடியாது. ஏண்டா? உங்க மாமா டீ குடிக்கிற நேரமா இது? கரெக்ட். மாப்பிள, உன்னை விட உன் அசிஸ்டன்ட் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு 500 மில்லிக்கு வழி பண்ண முடியுமா? பண்ணிட்டா போச்சு. மாப்பிள, நான் மாப்பிள, நீ சாப்பிடலனாலும் எனக்கு வாங்கி கொடுக்கற. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்னம்மா இது? என்னடி வரும்போதே சிந்திக்கிட்டு வர? பின் என்ன புதுசா ட்ரெஸ் தச்சு கொடுத்தேன். நான் அதை ஆசையோட போட்டுக்கிட்டு போனேன். அது அங்கெல்லாம் பிடிக்குது. என் அளவு ஞாபகம் இல்லாம தச்சிட்டியா? ஏண்டி, பெத்த தாய்க்கு புள்ளியோட அளவு மறக்க முடியுமா என்ன? சரியா இல்லைன்னா சொல்லு, எங்கெங்க பிடிக்குதோ பிரிச்சு தச்சு தரேன். போமா, போய் காப்பி சாப்பிட்டு போ. தேங்க்யூ. மாமா, என்னக்கா சௌக்கியமா இருக்கியா? வாடா வா, இன்னைக்காவது அக்காவை பார்க்கணும்னு நினைச்சியே. வரலட்சுமி, அவன் எங்க நினைச்சா? நான் இல்லவா நல்லா நினைச்சு கூட்டு வந்த. நினைச்சு கூட்டு வந்த. ஏன்க்கா இதெல்லாம் தைக்கிற? உனக்கு இதுல என்னக்கா வருமானம் கிடைக்க போகுது? எனக்கு வருமானம் பத்தலையே மாப்பிள. பொண்ணு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு. நீ மாப்பிளையா பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டினா பிரச்சனையே இல்ல. என்னடா பைத்தியம் மாதிரி தானே சிரிச்சிட்டு வர? ஒரு ஜோக் சொல்றேன், கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? ஜோக்கா? சொல்லு, ட்ரை பண்றேன். கண்ணம்மா, கரெக்டா சொல்லலன்னா தண்டனை கொடுப்பேன். ஐயோ, என்ன தண்டனை? அது சஸ்பென்ஸ். முதல்ல ஜோக். சொல்லு. ஒரு பணக்கார ஹெட்லைட் போடாம காரை ஓட்டிட்டு வந்தான். அத பார்த்த டிராபிக் போலீஸ் அவன் மேல கேஸ் போடல. ஏன்?
பணக்காரனா போலீஸ்காரன் விட்டுருவான். நீங்க சும்மா இருப்பா. சொல்லுங்க. அது வந்து நீயே சொல்லிட. ஓகே, சொல்லிடுறேன். அவன் பகல்ல கார் ஓட்டிட்டு வந்தா. நினைச்சேன் நான். சொல்ல வேண்டியதானடா. இது கூட தெரியாதா மெக்கானிக் மாமா? தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியாதே. ஐயோ அக்கா. ஏங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் தம்பி தலைமையில கொட்டிட்டு போறா. பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே. சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாண்டவங்க அந்த பழக்கத்துல கொட்டிட்டு போறா. அதுல என்ன தப்பு? கட்டிக்க போறவன்ட்ட இப்படியா பழகுறது? அது அவளுக்கு தெரியாது இல்ல. தெரியலனா கூப்பிட்டு சொன்னாதானே. இப்ப இருந்தே மரியாதையோட பழகுவா. அதுக்கு என்னடி இப்ப அவசரம்? அவ படிச்சு பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறா. கண்டதை சொல்லி அவ படிப்பை கெடுத்துற வேணாம். அக்கா, மாமா சொல்றதும் சரிதான்க்கா. அவ படிப்பெல்லாம் நல்லபடியா முடிக்கட்டும். கல்யாணத்தை பத்தி அப்புறம் சொல்லுவோம். ஏங்கா, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். பசிக்கு இருக்கேன், வாக்கா. Stop, stop, hold it! சிச்சி, நல்ல ஆளுங்கய்யா. ஏங்க, எங்களெல்லாம் என்ன இழுச்சவா நினைச்சிட்டீங்களா? அது வந்துங்க ஒரு அருமையான காட்சி. அதான் போட்டோ. என்ன அருமையான காட்சி? ஊர்ல எல்லாரும் தான் மூத்திரம் போயிறாங்க. அது இல்லைங்க, ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும் இந்த காட்சியோட அருமை. ஐம் சாரி. இத ஒண்ணு சொல்லிடுவீங்களா? போலாம், ரைட். என்றும் 16 வயது 16 மனது 16. சார், அடடடடடட. வாங்க சார், வாங்க. என்ன சௌக்கியமா? ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே. பட்டம்மா, வந்துட்டேன். யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க. ஏங்க, யாரத்தான் சார் போட்டு கூப்பிடுறதுங்கிற விவசாயே இல்லையா? நான் யாரோ விருந்தாளி தான் வந்துட்டாங்களாக்குன்னு விழுந்தடிச்சிட்டு ஓடியாரு. பட்டம்மா, என்ன தெய்வம் மனுஷ ரூபானாம். அப்படின்னா? அதாவது தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சமஸ்கிருதத்துல சொல்லி இருக்கு. நான் சமஸ்கிருதம் படிக்கல. நான் படிச்சிருக்கேனே. நல்லா படிச்சீங்க போங்க. பட்டம்மா, என்ன இப்ப என் மனைவி தானே நீங்க. அதுல என்ன இப்ப உங்களுக்கு சந்தேகம்? அதுல சந்தேகம் இல்ல. வேற எதுல? உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன்? வாங்க போங்கன்னு. எதுக்காக? அதான் சொன்னேனே, விவசாயே இல்லன்னு. அதுவும் இல்ல. வேற என்ன? நீங்களும் தெய்வமா இருக்கலாம். ஹை, நானும் தெய்வமா? என்ன தெய்வங்க? காளி, மூலி, காட்டேரி. ச்சை, காளி மொழி காட்டேரி. நான் உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். இந்தாப்பா, இன்னும் சமையல் ஆகல, போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. இன்னுமா சமையல் ஆகல? இவ்வளவு லேட்டா சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கெட்டு போச்சுங்க, கெட்டு போச்சு. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா குடுத்துட்டு போங்க. ஓடாதீங்க. வாங்க சார், வாங்க. இப்ப யார் வந்திருக்கா? அவனே வந்துட்டானா? நமக்கெல்லாம் கையில கடிகாரம்னா இவங்களுக்கெல்லாம் வயித்துல கடிகாரம். நான் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொன்னேன்ல இவனை. ஏப்பா, நான் என்ன சொன்னேன்? நீ இப்பவே வந்து ராஜா. என்னடா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீ எனக்கு பண்ற. அப்பனுக்கு பிள்ளை தப்பாவ பிறந்திருக்க. ஏப்பா, நீயாவது வந்த உடனே அம்மானு கூப்பிட கூடாது? இவருக்கு தான் விவசாயே இல்ல. பிச்சைக்காரனையும் சாரு, பெத்த பிள்ளையும் சாரு. இவரோட பெரிய போர். கொஞ்சம் இருங்க. ஏன் ராஜா, நீங்க எடுத்த போட்டோ ஒண்ணு போன வாரம் குங்கும பத்திரிகையில வந்தது. ரொம்ப பிரமாதம். ஆமாப்பா, அத பத்தி நிறைய பாராட்டு கடிதம்லாம் வந்தது. வந்திருக்கோம், வந்திருக்கோம். வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். படிக்க போன பிள்ளை ஊருக்கு திரும்பி வந்திருக்கு. நல்லா படிச்சியா, நல்லா பரீட்சை எழுதினான்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு பாட்டா எடுத்தியா, பத்திரிகையில வந்ததா? மூஞ்சி. மனுஷனுக்கு படிப்பு மாத்திரம் முக்கியம் இல்லைங்க, வேற கலை உணர்ச்சியும் வேணுங்க. அப்படி சொல்லுங்கப்பா. இந்த அழகான படத்தை கொண்டு போய் பத்திரிகையில கொடுத்தா பத்திரிகை எனக்கு பணம் தருமா? கொஞ்சம் சரிமா? கிச்சல கிச்சா. சரி சரி சரி. சிரிக்க மாட்டியா பாப்பா? சரிமா, பிளீஸ் சரிமா. பாப்பா, இப்ப நீ சிரிக்கல, மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா? தோப்பு கட்டணம் போடுவார். ஆ,
மானே தேனே உன் இருவிழி மடல்களிலே என் இலக்கியம் உருவாக உன் அபிநய அரங்கினிலே என் காவியம் அரங்கேற நீதானே என் வானம் அம்மம்மா நீதானே என் கானம் அம்மம்மா நீதானே என் வானம் அம்மம்மா நீதானே என் கானம் அம்மம்மா மானே தேனே ஜன்னலை மூடாது வைத்தாய் காற்றாக நான் துடித்தேன் கடை கண்களை என் மீது சாய்த்தாய் நெஞ்சத்தை நான் தொலைத்தேன் தொலைத்திட்ட என் நெஞ்சை உன்னிடம் காண்கின்றேன் உயிரோடு நான் வாழ உன் நெஞ்சை கேட்கின்றேன் தருவாய் நீ என்று தவமே புரிகின்றேன் வருவாய் நீ என்று வாசல் திறக்கின்றேன் நீதானே என் ராகம் அம்மம்மா நான் தானே உன் தாளம் ததிகிணதோ உலகென்பதும் உறவென்பதும் நானும் நீயும் தான் வாழ்வென்பதும் சாவென்பதும் உந்தன் நிழலில் தான் ஜென்மங்கள் எடுப்போமே ஒன்றாக நாம் சேர சந்தங்கள் படிப்போமே பந்தங்கள் தான் தொடர தேவதை வாழ்த்தட்டுமே காதலை போற்றட்டுமே மானே தேனே உன் இருவிழி மடல்களிலே என் இலக்கியம் உருவாக உன் அபிநய அரங்கினிலே என் காவியம் அரங்கேற செருப்பு எடுத்த பார்த்த துப்பிட்டு வச்சுட்டு போற செருப்பு கிடைக்க எதுக்கே வந்த
செருப்பு கடைக்கு செருப்பு வாங்காம பின்ன பருப்பா வாங்க வருவாங்க. கண்ணுக்குட்டி தோல்ல செஞ்ச செருப்பு கடமையா? யோ இல்லாத கேட்டு ஏயா தொந்தரவு பண்றேன்? இங்க பாத்தியா எவ்வளவு அழகான செருப்புகள்லாம் இருக்கு, வேணுங்கிறத வாங்கிட்டு போயா. யோ நான் சொன்னது கண்ணுக்குட்டி தோல்ல செஞ்ச செருப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பன்னிக்குட்டி தோல்ல செஞ்ச செருப்பு தான் இருக்கு. அதை நீயே போட்டுக்க. உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாதா? நீ எல்லாம் எதுக்கு கடை வச்சிருக்க? ஏமா என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கடைக்கு வர லேடிஸ் கிட்ட கண்ணிய குறைவா நடந்துக்கிறியே, அதுக்கு கோவப்படாம உன்கிட்ட கொஞ்சம் வாங்களா? ஏயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இத பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. யார் நீ? ஏன் கதவை சாத்துற? சொல்றேன். இது என்ன தெரியுமா? ராடு. போடா பாடு. 8, 9 ஏங்க திடீர்னு கதவை சாத்திட்டாங்க? உள்ள ஸ்டாக் இருக்காங்கய்யா. பயங்கரமான சத்தமா இருக்கு. ஓல்டு ஸ்டாக் அப்படித்தான் இருக்கும். உங்க கடை பக்கத்துல இருக்கா? வந்து எடுக்க சொல்றேன். நல்லா எடுப்பாரு. போங்கடா வெட்டி போயிடுங்களா. இதுல விட்ட 9 விட்டேன். 10, 11 ஸ்டார் போஸ்ட். அன்பே ராதா, என்னை உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு நன்றாக தெரியும். கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவே குளிர் நிலவாய், அன்று கார்த்திகை தீபங்களுக்கு நடுவே நீ காட்சி கொடுத்தாய். ராதா, காட்சி கொடுத்தியா? ராதா, காட்சி கொடுத்தியா? ஏ குண்டு, ஒரு அறை விட்டனா கண்ணாடி எங்க போய் விழும் தெரியுமா? மேல என்னென்ன பெறாத்திருக்காரு பாரு. சூரியனை கனி என்று பறித்து விழுங்கி விட்ட அனுமானாக நான் பிறந்திருந்தால் நிலவே உன்னை அப்படியே விழுங்கி இருப்பேன். வா, கொள்ளுட்டாண்டி. ஏண்டி ஷீலா, இவன் புது கவிதை எழுதுற ஆளா இருப்பான் போல இருக்க. குண்டு, அறுக்காதடி, லெட்டரை மேல படியேண்டி. கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத ஜென்மங்கடி. உன் காதல் கண்பட்டு என் இதயம் புண்பட்டு இமைகள் பகைப்பட்டு இணைய மறுக்கின்றன. வா, ஃபேண்டாஸ்டிக் டி. உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதடி. இமைகளை இணைத்து வைக்க, என்னை அணைத்து நிற்க எப்பொழுது வருவாயோ அந்நாளே என் வாழ்வின் பொன்னாள். இப்படிக்கு என்னடி இது? ஆமாண்டி, பேர் இல்லாம போட்டோ ஓட்டி அனுப்பியிருக்கான், அதுவும் 1/3. இனிமே அப்ரூவ் புது மாதிரி இருக்குல்ல. யாரு எழுதிப்பா? யாரடி எழுதிருப்பா? திருப்பி என்கிட்டயே கேக்குறியா? தெரியாது யாருன்னு. லெட்டர் தூக்கி எறடி. வேண்டாண்டி, நிச்சயமா அவன் அடுத்த லெட்டர் எழுதுவான். அது வரைக்கும் இந்த லெட்டரை நானே வச்சுக்கிறேன்டி. வச்சுக்க போ. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. என்னடே, நான் போற பாதையில தான் நீ வரணுமா? உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா? 4 செருப்பான தாங்க நான் முளைக்க முடியும். அதுக்கு வேற ரோட்டுக்கு போறது. என் கார் போற பாதைக்கு வந்து ஏன்டா கத்துற? இரும்ப பார்த்தா தானே எனக்கு கத்தவே தோணுது. போட போட. ரொம்ப பேசினேன், அப்புறம் உன்னையும் காரை தள்ளி வச்சிருவேன். மீசையை பாரு, ராசு முள்ளு மாதிரி. நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அட்ஜஸ்டன்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பாடா, சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும். இதுல காரை வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகர டப்பா வந்தாச்சா? டேய், தாரு டின்னு. எதை பார்த்து தகர டப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது. இது ரஷ்யன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவுல ஏதுரா வெள்ளச்சாமின்னு பேரு. உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பா வச்சாரு, பின்ன உங்க அப்பா பாரு. கிண்டலா? கண்ண வரட்டும் சொல்றேன். யோ, இங்க உனக்கு எனக்கு தான் போச்சு. இதுல அடுத்தால இழுக்காத. அப்படி வா வெளிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுற, வாயை பொத்துறா. இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனோ? திறந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம். முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்கடா. காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன காதை கடிச்சு துப்பிடுவேன். என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலையை முழுக கூடாது.
உங்க வண்டியை முதல்ல தள்ள முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா பாத்தியா என் காரை பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? டேய் சும்மாரா சார், நான் சொல்லணும்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது காரை வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல, உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்டேன். அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேர் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் போனி, 50 ரூபா எடுங்க. ரெண்டாவது போனியாவே வந்திருக்கலாம். தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயிலு, தாத்தா கம்பி தான் நின்னுகிட்டு இருப்பேன். தமாஷா பேசுறீங்க. என்னப்பா ரெண்டாவது போனி. எத்தனாவது போனி வந்து நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. என்ன கண்ணா, ஒரு உண்டி இன்னொரு தோண்டி, 2 உண்டியல் இருக்கு. சின்ன உண்டியல்ல சாமிக்காக காசு சேர்க்கிறேன், பெரிய உண்டியல்ல என் கல்யாணத்துக்காக காசு சேர்க்கிறேன் சார். நல்ல நல்ல. பரவாயில்ல. ராதா ராதா, என்னடி குண்டு? நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். எதுக்கு? உனக்கு இன்னொரு லவ் லெட்டர் வரணும்னு. பாரு, கொடுத்த கண்ணை இன்னும் வீங்கிடும். போடி. அப்ப நான் வரேன்டி. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். சார் போஸ்ட். என்னக்கா பாயசோட முடிச்சிட்டு? அத வாங்கிட்டு வா. போஸ்ட்க்கா? தெரியுதுடா, வாங்கிட்டு வா. புடி. ஏங்க, இன்னும் கொஞ்சம் பாயசம் கொண்டு வரவா? நான் எதையோ நினைச்சு எதையோ குடிச்சிட்டு இருக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஒண்ணு வேணாம். அக்கா, ராதா பேருக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. பிரிச்சு தான் பாருடா. என்னக்கா நீ ராதா பேருக்கு வந்திருக்கு, என்ன பிரிக்க சொல்ற? அட பிரிச்சு பாரு மாப்ள. ராதா, இதை நான் பிரிக்கலாமா? எஸ். ஓகே. ஹாய், குங்குமச்சிமிழ். ரொம்ப ட்ரெஸ் இல்ல, யார் அனுப்பியிருப்பா? இது குண்டுக்கடை வேலையா தான் இருக்கும். அவதான் இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பண்ணுவா. யாரா இருந்தா என்னக்கா, அழகான பிரசன்டேஷன். எனிவே, many happy returns of the day.